படிக்கிறதுக்கு முன்ன சின்ன வயசுல டிக்ஷனரி இருந்தது. அதுக்கப்புறம் கூகுளுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏஐ கிட்ட வந்திருக்கோம். ஒரு காலத்துல வந்து ரொம்ப யோசிக்கிற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு. இது என்ன? அது என்னன்ற கேள்வி இருக்கிறப்போ, நம்ம ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம மெடிடேஷன் செய்றப்ப கூட சொல்லுவோம். 5 சென்ஸ் வெளியில மனம் வர்றத ஆஃப் பண்ணிட்டு, உள்ள நோக்கி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு. அது டீஃபால்ட்டா ஒரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இருக்குமா? என்னன்னு தெரியல. அப்போ நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறப்போ, உள்ள யோசிச்சு பார்க்குற தன்மை இருக்கும். வெளியில இந்த மாரி கேள்வி கேட்க முடியாதுன்ற காலம் அது. அப்படி இருக்கிறப்போ, ரொம்ப வருஷத்துக்கு அ ஒரு 7, 8 வருஷம் கூட நம்புறேன். அந்த மாரி இருக்கிறப்போ, என்ன ஆச்சுன்றத கேட்குறப்ப தான் வந்து நம்மளோட உள்முகமா எப்படி மூஞ்சி முகம் வந்து அப்படியே சுருங்கி இருக்கிற மாரி இருந்தது. புருவ மத்தியிலேயே கவனம் இருக்கும். அந்த புருவத்துக்கு 2 புருவத்துக்கு நடுவுலயே கவனம் இருந்துட்டே இருக்கும். திணிவு அங்கேயே இருக்கும். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா அங்க தான் இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஈஸியா தெரியும். நீங்க எங்ககிட்ட பேசுறீங்கன்னா, எங்ககிட்ட இல்ல உங்க கவனம்ன்ற மாரி. அதாவது நம்மளோட மொத்த ஃபோக்கஸும் அங்க தான் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட கம்மியா தான் பேசுவோம். நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் உள்ள ஒரு விஷயத்தன்ற மாரி. இது வந்து டீப் திங்கிங், ஓவர் திங்கிங் மாரி இருக்காது. அந்த அவேர்னஸ் வந்து அங்க குவியறதுனால அங்க இருக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்டிங் ஆகுறப்போ ஹார்ட்டுக்கு ரீப்ளேஸ் ஆகுறப்போ அந்த சென்டர் நம்ம மூஞ்சி முகம் சாரி நார்மல் ஆகுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் இருந்து தான் இங்கே வர முடியுன்றதை புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த இமேஜில் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா படித்து பாருங்கள். நன்றி.